சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஏப்ரல் மாதத்தோட முடிச்சிருவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏப்ரல் மாதம் முடிஞ்ச கையோட சிபி சக்கரவர்த்தியோட அவர் நடிக்க போகிற தலைவர் 173 படத்திற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படுது. விண்டேஜ் ஸ்டைலில் இந்த படம் இருக்கும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து ரஜினி மற்றும் கமல் இணைய போகும் படம் என்ன ஆனது? கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து ரஜினியும் கமலும் இணைய போகிறாங்க என்று சொன்ன உடனே திரை உலகே அதிர ஆரம்பிச்சிருச்சு. மேலும் அந்த படத்தை ஆரம்பத்தில் லோகேஷ் தான் எடுப்பார் என சொல்லப்பட்டது. கடைசியில் ரஜினியும் கமலும் லைட் ஹார்ட்டடான ஒரு சப்ஜெக்டை சொல்லுங்கள், அதில் நாங்கள் நடிக்க விருப்பப்படுறோம். தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்லாம் நடித்து எங்களுக்கு போர் அடித்து விட்டது, மக்களுக்கும் அது சலித்து போய்விட்டது. அதனால் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஃபீல் குட் மூவியாக நடிக்க ரஜினியும் கமலும் ஆசைப்பட்டாங்க. தொடர்ந்து லோகேஷால் அந்த மாதிரி ஜானரில் படம் எடுக்க முடியாது என அதிலிருந்து விலகிட்டார். இப்போ நெல்சன் தான் மீண்டும் ரஜினி கமல் இருக்க போகிற படத்தை எடுக்க போகிறாருன்னு சௌந்தர்யா ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அதற்கான ப்ரோமோ ஷூட்லேயும் நெல்சன் இப்போ ஈடுபட்டிருக்காராம். அநேகமாக இது ஜெயிலர் 3 பட கதையாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஜெயிலர் 2 எண்டிங்கில் கமல்ஹாசன் வர மாதிரி காமிச்சு ஜெயிலர் 3ல் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் பார்த்திங்கன்னா தற்போது கிடைச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே தாண்டிடும் என சொல்லப்பட்டு வரும் நிலையில் ஜெயிலர் 3 படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்காம். கண்டிப்பாக 2000 கோடிக்கு மேலே தாண்டும். மேலும் நெல்சனை தவிர ரஜினி கமலை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர்னா வேறு யாருமே கிடையாது. ஒன்று கேஎஸ் ரவிக்குமார் இல்லை சுரேஷ் கிருஷ்ணா. ஆனால் இவங்க 2 பேரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. தொடர்ந்து கேஎஸ் ரவிக்குமார்கிட்டையும் கதை கேட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் கேஎஸ் ரவிக்குமாரால் அந்தளவுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்க முடியாது. நெல்சன் மட்டும்தான் ரஜினியும் கமலையும் ஹேண்டில் பண்ண போகிறவர். மேலும் இப்போ கமல்ஹாசனோட இவர் கூட்டணி வைக்கிறாருன்னா கண்டிப்பாக ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா போன்ற மிக பெரும் ஜாம்பவான்களை இயக்கும் ஒரே இயக்குனர் நெல்சன் தான் என தற்போது தகவலாக விஷயம் போய்கொண்டிருக்கு. தொடர்ந்து இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரஜினி, கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிற இந்த படத்தை நெல்சன் எடுத்தால் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவிங்க.